சில தினங்களுக்கு முன்னர் ஜேவிபியினுடைய புத்த சாசன கலாச்சார அலுவலக அமைச்சராக இருக்கிற கினிதும சுனில் செனவி என்கின்ற அமைச்சர் வவுனியா வடக்கில் இருக்கிற வெடுக்குநாரி மலை ஆலயம் தொடர்பாக ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்து நிமித்தம் வவுனியா வடக்கில் இருக்கிற வெடுக்குநாரி மலை பௌத்தம் சார்ந்ததாகவும் பௌத்த அடையாளங்களை பிரதிபலிப்பதாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்று சொல்லியும் வெகு விரைவில் அதற்கான ஒரு வர்த்தமானி அறிவித்தல் பிரசுரிக்கப்படும் என்ற கருத்தினை ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு பொறுப்பற்ற ரீதியில் பதிலளித்திருக்கின்றார். ஜேவிபியினுடைய அல்லது நாங்கள் சொல்லுகின்ற இந்த என்பிபியினுடைய மிக மோசமான அரசியல் என்றுமில்லாதவாறு தமிழர் தாயகத்தை முற்றுமுழுதாக இந்த பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தை சிந்தனையை வலுவூட்டுவதாகவும் முன்கொண்டு செல்வதாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய கருத்தும் மிக மோசமான கருத்து. நாட்டிலுடைய எல்லா மக்களுக்கும் ஒரே இனம் அல்லது எல்லோரும் ஒரே மக்கள் ஒரே மதம், மத வேறுபாடுகள் இல்லை என்று சொல்லி இந்த ஆட்சி விடமேறிய இந்த என்பிபி முலாம் பூசப்பட்ட ஜேவிபி மெல்ல மெல்லமாக தன்னுடைய அந்த ஜேவிபி முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது. தங்களை இடதுசாரி சிந்தனையாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஜேவிபி முற்று முழுதாக கடும் போக்காளராகவும் பௌத்த மேலாதிக்கத்தை சொல்லுகின்றவர்களாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த புத்த சாசன அமைச்சருடைய கருத்தும் அமைந்திருக்கின்றது. இந்த கருத்தினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். முற்று முழுதாக தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற தமிழர்களுடைய மரபு சார்ந்த பல்நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்ற இடம்தான் இந்த வெடுக்குநாரி மலை அமைந்திருக்கின்ற இந்த ஒருமடு பிரதேசம். பல ஆயிரம் ஆண்டு வரலாறுகளை கொண்ட இந்த இடத்திலே அமைந்திருக்கின்ற அந்த வெடுக்குநாரி மலையிலே ஒரு சைவ வழிபாடு நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றது. அதுக்கான ஆதாரங்கள் கூட இங்கே இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து அந்த ஆலய வழிபாட்டுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி அந்த ஆலயத்துக்கு செல்பவர்களையும் அந்த வழிபாட்டில் ஈடுபவர்களையும் சிறைச்சாலை வரை கொண்டு செல்லுகின்ற செயற்பாடைத்தான் கடந்த அரசுகளைப் போல இந்த ஜேவிபி அரசாங்கமும் செயற்பட விளைகின்றதா என்ற கேள்வியைத்தான் இன்று எழுப்புகின்றோம். ஒருமடு அமைந்திருக்கின்ற இந்த வெடுக்குநாரி மலை ஆலயம் அமைந்திருக்கின்ற இடத்துல இருந்து 15-20 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த ஜேவிபியினால் கொண்டு வரப்படுகின்ற 24,000 மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டு கொண்டு வரப்பட இருக்கின்ற கிவிலோயா திட்டம் செயற்படுத்தப்பட இருக்கின்றது. மிகப்பெரிய காடுகளை அழித்து இந்த கிவிலோயா திட்டம் செயற்படுத்தப்பட்டிருக்கின்ற இருக்கின்ற சூழல்ல அதற்கு எதிரான விமர்சனங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற நிலையில இந்த கருத்தும் முற்றுமுழுதாக வவுனியா வடக்கை முழுவதுமாக ஆக்கிரமிக்கின்ற சிங்கள பௌத்த நிகழ்ச்சி நிலைத்தான் ஜேவிபி கொண்டு செல்லுகின்றதா என்ற கேள்வியை தொட்டு நிற்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பௌத்த ஆதிக்கத்தை முன்கொண்டு செல்லுகின்ற அல்லது மலைகள் இருக்கின்ற இடங்களையும் தொல்லியல் இருக்கின்ற இடங்களையும் பௌத்த சின்னங்களாகவும் பௌத்த அடையாளங்களாகவும் மாற்றுகின்ற செயற்பாடை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய சைவ வழிபாடு நீண்ட காலமாக அங்கே இருந்து வந்திருக்கின்றது. 2024 ஆண்டு சிவராத்திரி வழிபாட்டின் போது நாங்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தோம். அந்த விடயங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் எந்த துன்பங்கள் வந்தாலும் எங்களுடைய ஆலயத்தையும் எங்களுடைய வரலாற்றையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. ஏனென்றால் அது எங்களுடைய நிலம், எங்களுடைய தமிழர்கள் வாழ்ந்த பூர்வீக நிலம். அந்த தமிழர்கள் வாழ்ந்து வழிபட்டதற்குரிய ஆதாரங்கள் கூட இங்கே இருக்கின்றது. 90-92 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஆலயத்துக்கு சென்று அங்கே படம் எடுத்த ஒளிப்படங்கள் கூட இங்கே இருக்கின்றது. அதற்கு முன்னதான காலப்பகுதியில் இருக்கின்ற படங்கள் அல்லது யுத்தத்தினால் அழிவடைந்திருந்தாலும் பல ஆதாரங்கள் இருக்கின்றது. அங்கே வாழ்ந்தவர்களுடைய பல பெரியோர்களுடைய வரலாற்று கருத்துக்கள் இருக்கின்றது. அதைவிட பல சான்றாதாரங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை நிறுவ முற்படுகின்றோம். இது முற்றுமுழுதாக தமிழர்கள் வாழுகின்ற பூமி, தமிழர்களுடைய பூர்வீக இடம். அந்த பூர்வீக இடத்திலே இருக்கின்ற சைவ வழிபாட்டை அழிப்பதற்கும் எங்களுடைய வழிபாட்டை சிதைப்பதற்கும் பௌத்த சிந்தனையை முன்கொண்டு செல்வதற்கும் இந்த ஜேவிபி அரசாங்கம் எடுத்து வருகின்ற முயற்சியை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. என்றுமில்லாதவரை இவர்களுடைய செயற்பாடு இவ்வாறு தொடர்பாக இருந்தால் மக்களை திரட்டி பாரிய போராட்டங்களை பெரிய அளவிலே எல்லா இடங்களிலும் செயற்படுத்த வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். வெகு விரைவில் வவுனியா வடக்கில் இந்த வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்த புத்த சாசன அமைச்சருடைய கருத்துக்கு எதிராகவும் அவருடைய அந்த மோசமான ஒரு பொறுப்பேற்ற கருத்துக்கு எதிராகவும் மக்களை திரட்டி போராடுவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதற்கான அழைப்பையும் இந்த வவுனியா மண்ணிலிருந்து விடுக்கின்றோம். அனைத்து தரப்புகளும் இந்த மண் சிந்தனையோட மண் பற்றோட எங்களுடைய வழிபாடு வரலாறுகளை அளிக்கின்ற செயற்பாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற அத்தனை அமைப்புகளும் அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.
ஏற்கனவே இந்த கிவிலோயா தொடர்பான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற சூழல்ல அதுக்கு அண்மித்து இருக்கின்ற இந்த ஆலயத்தையும் வல்வளைப்பு செய்தால் வவுனியா வடக்கு முற்று முழுதாக பறிபோகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நெடுங்கேணிக்கு அண்மித்து இருக்கின்ற இந்த இடத்தை வல்வளைப்பு செய்கின்ற அல்லது பௌத்த சிந்தனையை கொண்டு செல்கின்ற விடயத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எங்களுடைய ஆலயம், எங்களுடைய வரலாறோடு இருக்கின்ற நிலம், அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரையும் அழைப்பு கொடுக்கின்றோம். இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்ற போது இந்த போராட்டத்துக்கான தயார்படுத்தல்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே எங்களோடு இணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவிலே இதற்கு எதிரான கண்டனங்களையும் எதிர்ப்பு விடயத்தையும் செயற்படுத்த வேண்டும். அதற்காக மக்களாக திரண்டு போராட்டங்களின் மூலம்தான் இந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் என்ற செய்தியையும் பகிர்ந்து கொண்டு ஜேவிபியினுடைய பல்வேறுபட்ட முகங்கள் இன்றைக்கு இந்த சூழல்ல வெளிக்கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்ற அரசாங்கங்களை விமர்சித்தான் ஜேவிபி இந்த ஆட்சி 2024ஆம் ஆண்டு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கங்களை எப்படியெல்லாம் விமர்சித்தார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக இவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஊழலற்ற அரசாங்கம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு தரமற்ற ஒரு நிலக்கரியை இறக்கி 15 மில்லியன் ரூபாய் நிதியினை மோசடி செய்திருக்கின்றது இந்த ஜேவிபி அரசாங்கம். கடந்த அரசாங்கங்கள் செய்த மோசடிகளைப் போல, குறிப்பாக முன்னைய அரசாங்கங்கள் இருந்த கெகலி ரம்புக்களை போன்றவர்கள் சுகாதாரத்துறையில் மேற்கொண்ட மோசடிகளை அந்த அரசாங்கம் எப்படி பாதுகாத்ததோ அதே போல இந்த அரசாங்கங்கள்ல செய்கின்ற இந்த மோசடியினை, நிலக்கரி போன்ற தரமற்ற நிலக்கரி இறக்கினால் ஏற்பட்ட அந்த பாரிய நிதி மோசடியை முற்றுமுழுதாக மழுங்கடிக்கின்ற மறைக்கின்ற செயற்பாட்டின் மூலம் மோசடி செய்தவர்களை பாதுகாக்கின்ற செயற்பாடுல தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இருக்கின்ற ஜேவிபி செயற்பட்டு வருகின்றது. அதோடு இணைந்ததாக இந்த அரசு அதிகாரங்கள்ல தாங்கள் கை வைக்க மாட்டோம், அரசியல் தலைவர்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்ன ஜேவிபி இன்றைக்கு முற்று முழுதாக எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத எந்த ஒரு அரசியல் செயற்பாடுகளையும் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள்ல, அரசாங்கத்தினுடைய மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி திட்டங்கள்ல, குறிப்பாக மாவட்ட செயலமாக இருக்கலாம், பிரிய செயலமாக இருக்கலாம், அல்ல அரசு திணைக்களங்களாக இருக்கலாம், அத்தனை திணைக்களங்களும் இவர்களுடைய அரசியலை கொண்டு சென்று இவர்களுடைய அதிகாரத்தை மேலோங்க செய்துதான் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்றார்கள். அதுக்கு உதாரணமாக சொல்ல நாங்கள் பிரஜாசக்தி, இந்த பிரஜாசக்தி போன்ற மோசமான செயற்பாடுகளை தங்களுடைய கிராம நோக்கிய அரசியல் செயற்பாடுக்காக பயன்படுத்தி கொண்டு முற்றுமுழுதாக ஒரு அபிவிருத்தி செயற்திட்டமாக இதை காட்டி, ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக மக்களுடைய அபிவிருத்திகளையும் அளிக்கின்ற வேலைகளை முற்றுமுழுதாக இந்த ஜேவிபி கடந்த அரசாங்கங்களை போல செயற்பட்டு வருகின்றது. இந்த விடயங்களை நாங்கள் இதில் பதிவு செய்ய விரும்புகிறோம். தொடர்ச்சியாக இந்த வருகின்ற காலங்களில் இன்னும் இந்த ஜேவிபியினுடைய உண்மையான முகம் வெளிவரும். நாங்கள் இந்த ஜேவிபியினுடைய ஆட்சி பீடம் தொடர்பாக, ஜேவிபியினுடைய அரசியல் தொடர்பாக மக்களுக்கு நாங்கள் முதலே சொல்லியிருந்தோம், தெளிவுபடுத்தி இருந்தோம். என்ன சொன்னால், இவர்களும் கடந்த அரசாங்கங்களை போல சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனையை தான் முன்னோடு செல்வார்கள் என்று, அதற்கு அண்மைய காலத்தில் நடந்து வருகிற இந்த 1.5 வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் நடைபெற்று வருகின்ற அத்தனை விடயங்களும் சான்றாக இருக்கின்றது. அதைவிட மோசமாக, கடந்த அரசாங்கங்களை விட மோசமாகத்தான் தங்களுடைய அரசியலை இந்த ஜேவிபி அரசாங்கம் செய்து வருகின்றது. எனவே இதற்கு எதிராக தமிழ் மக்களுடைய நிலங்களிலே, தமிழ் மக்களுடைய அடையாளங்களிலே ஜேவிபி கைவைக்குமாக இருந்தால், இந்த என்பிபி முலாம் பூசப்பட்ட ஜேவிபி கைவைக்குமாக இருந்தால் பாரிய போராட்டங்களை நாங்கள் வடகிழக்கு ரீதியில அங்கங்கே செய்ய வேண்டிய மிகப்பெரிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்ற விடயத்தினையும் இதுல பதிவு செய்து